வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேடம் தெலுங்கானாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட அக்குபஞ்சர், டான் தெரப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படிச்சுட்ருக்குறாங்க. டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் எல்லாமே படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தெலுங்கானாலேருந்து வரேன். இந்த அக்குபஞ்சர் பற்றி எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழில் வேணும்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் மேடமோட சேனல் பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணி நான் அங்கேருந்து படிக்க ஆரம்பித்தேன். லெவல் 1 லெவல் 2லாம் முடித்து நான் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவே டிப்ளமாவும் ஜாயின் பண்ணேன். எனக்கு நானே அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நல்லா ஹீல் ஆகுது. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் மேடம்க்கு தேங்க்ஸு. அதில் டான் தெரப்பியும் படிச்சிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் அதை அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. மேடம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக லெவல் 1 and 2 பேசிக் கோர்ஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்லேயே அப்படியே டிப்ளமோவும் ஜாயின் பண்ணி படிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டான் தெரப்பி கிளாஸ்க்கு நான் நேரடியாகவே வந்து சென்டர் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. நான் சொன்னதுக்கு நானே நீடிலெல்லாம் போட்டுக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு இடுப்பு வலியோ கால் வலியோ இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி நீடில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி காமிச்சாங்க. அதனால் எனக்கு பெயின் எல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகிட்டே வருது, இப்போ கொஞ்சம் உடம்பெல்லாம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம உடம்புல எந்த வலிகள் இருந்தாலும் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் தரும்போது அருமையாக சரியாகும். நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி சரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இடுப்பு வலி சரி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு வலிகளையும் சரி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை தூண்டி விட்டோம்னா போதும். கை விரல்களால் தொட்டு தூண்டி விடலாம். அப்படி இல்லைன்னா அதில் சின்ன சின்ன அக்குபஞ்சர் ஊசிகளை வைக்கலாம். அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, பயப்படவும் தேவையில்லை. அப்போ வந்து அது பண்ணும்போது அருமையாக உள்ளே வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்குது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாமே வந்து உடம்புல சீராகும். கழிவுகள் இருந்தால் வெளியேறும். மனசு வந்து நல்ல அமைதியாக கிடைக்கும். உடம்பு, மனசு, ஆன்மா எல்லாமே அமைதியடைய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வலி எல்லாம் இருந்தால் உடனே வந்து நமக்கு இந்த பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஒரு வயிற்று வலி தாங்க முடியலன்னு வருவாங்க, அதுக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட் போட்டால் உடனே வயிற்று வலி குறையும். அந்த வயிற்றில் ஏதாவது கெட்டதெல்லாம் இருந்தால் டிசென்ட்ரி ஆயிரும். அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏப்பமாக சில பேர்த்துக்கு வரும். கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரே ஏப்பமாக வாய்க்கள் வந்து வெளியேறதை பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கழிவுகளும் வெளியேறிடுது. அப்போ உடம்பு வந்து ஒரு நல்ல ஒட்டுமொத்தமாகவே வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறத உணரலாம். இது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இயற்கையாக நம்ம உடம்புலேயே இருக்கிற புள்ளிகளை தான் தூண்டி விடுறோம். அதனால் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது சுத்தமாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. இதில் அக்குபஞ்சர், யோகா, டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அப்புறம் சுஜோ கன்சீடு தெரப்பி, அப்புறம் ஃப்ளவர் ரெமெடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டயட் அண்ட் நியூட்ரிஷன், நேச்சுரோபதியில் வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த வகுப்புகள் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் உதவும். அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், மனசு அமைதியை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறதையும் இந்த வகுப்புகள் வந்து சொல்லித்தருவோம். அப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கிளாஸஸ். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த எலும்புகளில் மூட்டுக்கு வலிக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அப்போ அந்த எலும்புகளுக்கு உறுதி பண்ணுற மாதிரி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரொமட்டாய்டு, ஆஸ்டியோ அந்த மாதிரி பிரச்சனைகள், மூட்டுக்கு வலிக்கிறது, முடக்குவாதம் இதெல்லாம் வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம காலில் கட்டை விரல் நேர் பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முழி இருக்கும். இந்த மூட்டு உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்கிறது. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு குழி மாதிரி தெரியுது. மூட்டோட சென்டர்லேருந்து தொட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு குழி மாதிரி இருக்கும். இது வந்து எலும்புகளுக்கு எனர்ஜி பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி. K3ன்னு சொல்லிட்டு இருக்கும். கிட்னியோட 3வது புள்ளி. இந்த பாயிண்டில் நீங்கள் மெதுவாக உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா
நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை எலும்புகளும் எனர்ஜியாக ஆரம்பிக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி அக்குப்ரெஷர் ராடு நம்மக்கிட்ட கிடைக்கும். ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். இதை வச்சு 21 டைம்ஸ் கிளாக் வைஸ், அப்புறம் 1 நிமிஷம் அழுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 21 டைம்ஸ் மசாஜ் பண்ணலாம். இப்போ விரலில் பண்ணுறதுனா ஒரு 3 நிமிஷம் அப்படியே மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். 1 நிமிஷம் கிளாக் வைஸ், 1 நிமிஷம் அழுத்துறது, ஆன்டி கிளாக் வைஸ் 1 நிமிஷம் பண்ணிக்கோங்க. நம்ம கால் கட்டை விரல் நேர் பேக் சைடு இது மாதிரி மேடு ஏறி இறங்கி முடியும். இங்கே SP3ன்னு ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் சைடில். இந்த பாயிண்ட் அது கருப்பு தோலும் வெள்ளைத்தோலும் சேர்கிற இடத்துல இது சைனோவியல் ஃப்ளூயிடை இன்க்ரீஸ் பண்ணும். இதுலேயும் நீங்கள் மெதுவாக மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி பண்ண பண்ண நமக்கு அந்த மூட்டுகளுக்குள்ளே அந்த பசை காஞ்சு போயிருந்ததுன்னா அது அப்படியே வந்து சரியாக ஆரம்பிக்கிறது வந்து மறுபடியும் ஊற ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வலி குறையும். நம்ம சுண்டு விரல் நேர் பேக் சைடு இந்த மாதிரி வெளிப்புற கணுக்கால் மூட்டு இருக்கும். அந்த மூட்டோட சென்டர்லேருந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் UB62ங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட். யூரினரி பிளாடரோட 62வது அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணோம்னா எல்லா மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியும் சரியாகும். ரொமட்டாய்டு இதெல்லாம் வந்ததுனால மூட்டுக்கு பயங்கரமாக வலிக்கும். சில பேர்த்துக்கு ஃபீவர்னால கூட மூட்டுக்கு வலிக்கும். அது எல்லாத்தையுமே சரிப்படுத்தும். இதையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். அடுத்தது பாதத்தில் நம்ம 2வது 3வது விரலுக்கு இடையில லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2வது 3வது விரலுக்கு இடையில ST44 அப்படிங்கிற ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட் இருக்கும். வலி நிவாரண புள்ளி. ரொம்ப வலியே தாங்க முடியலனா இந்த பாயிண்ட்டையும் மசாஜ் பண்ணி விடுங்க. பண்ண பண்ண வலி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த கால் சுண்டு விரல் நகக்கண் ஓரத்தில் UB67 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதையும் மசாஜ் பண்ணுங்கள். கழிவுகளை வெளியேற்றும். மூட்டுகளுக்குள்ள ஏதாவது கழிவு தேக்கம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வெளியேற்றிடும். இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் மசாஜ் பண்ண உங்களுக்கு வந்து அருமையாக இந்த வலிகள் குறையிறத உணர்வீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய ஹெல்த் டிப்ஸோட வீடியோஸ் வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். தேங்க்யூ.